Hello everyone, this is Sanjana. You're watching English Literature with San. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பியோவுல்ஃப் ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் வந்த ஃபர்ஸ்ட் எபிக் இது. ஸோ இந்த எபிக் போயமோட ஃபுல் சம்மரி, கேரக்டர் லிஸ்ட், தீம், பிளாட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 7th செஞ்சுரியில் வந்த கிரேட்டஸ்ட் எபிக் இது. 600 to 1100 அந்த டைம் பீரியடுக்குள்ளே இருந்த பீரியட் தான் ஆங்கிலோ சாக்சன் பீரியட் ஆர் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். இந்த பீரியடில் வெளிவந்த ஃபர்ஸ்ட் எபிக் போயம் தான் இந்த பியோவுல்ஃப். அதே மாதிரி இதை தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எபிக் போயம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு ஹீரோயிக் போயமும் கூட. ஹீரோயிக் போயம் அப்படின்னா ஒரு ஹீரோவை மையப்படுத்தி அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், ஃபைட்ஸ், விக்ட்ரிஸ் இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஹீரோயிக் போயம். பியோவுல்ஃப் 7th செஞ்சுரியில் எழுதப்பட்டது. ஒரு ஜிஸ்டாக இந்த ஸ்டோரி சொல்லப்போனால் பியோவுல்ஃப் அப்படின்ற ஹீரோ 3 விதமான ஃபியர்ஸ் ஃபைட்ஸை செஞ்சுருப்பார். ஃபியர்ஸ் ஃபைட்ஸ் அப்படின்னா பெரிய மான்ஸ்டர்ஸை கொன்று மக்களை காப்பாற்றியிருப்பார். இந்த கிரேட் எபிக் போயம் எழுதினவங்களோட டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ த ஆத்தர் இஸ் அன்னோன். அதே மாதிரி இந்த போம் செவரல் போயட்ஸால் கம்போஸ் ஆகிருக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா 3000 லைன்ஸ் இருக்குது இந்த போமில். அதே மாதிரி இந்த எபிக் போயம் பியோவுல்ஃப் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீரோயிக் போயமுக்கு ரைம் ஸ்கீம் கிடையாது. அதுக்கு பதிலாக 2 மெயின் பீட்ஸோடு ஜாயின் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹாஃப் லைன்லேயும் அலிட்ரேஷன் வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க அண்ட் இன் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஷிப் அப்படின்ற வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சீ கோயர், சீ போட், சீ வுட், சீ வேவ் ஃப்ளோட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் செயிலர் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக சீ ட்ராவலர், அ சீ மென், அ சீ சோல்ஜர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் சி, அதாவது SEA சி கடல், இந்த வார்த்தையவே ஸ்பெல்லிங் மாற்றி எழுதியிருப்பாங்க SAE. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஓல்ட் இங்கிலீஷ் யூசேஜ். சம்டைம்ஸ் வேவ்ஸை கூட சீ ஸ்ட்ரீம்ஸ், ஓஷன் வே அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பியோவுல்ஃப் போயமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் லிஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க எல்லா கேரக்டருமே மேஜர் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எபிக்கோட ஹீரோ பார்க்கலாம், பியோவுல்ஃப். இவர் தான் இந்த எபிக் போமோட ப்ரொட்டகனிஸ்ட். இவர் ஒரு கீட்டிஷ் ஹீரோ. கீட்டிஷ் ஹீரோ அப்படின்னா கீட்ஸ் நாட்டிலேருந்து வந்த ஹீரோ அப்படின்றதுனால கீட்டிஷ் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யாரோட பையனா கிங் ஸ்கில்ட் அப்படின்றவரோட பையன். நம்ம ஹீரோ தான் 3 மான்ஸ்டர்ஸை அழித்து மக்களை காப்பாற்றுவார். அந்த 3 மான்ஸ்டர்ஸ் என்னன்னு நம்ம பிளாட்டில் பார்க்கலாம். இவர் ஒரு நல்ல ஸ்விம்மர், வாரியர், சோல்ஜர் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வெல்வர்ஸ்டாக இருப்பார். இவருக்கு ஏஜ் ஆகும்போது இவர் ஒரு நல்ல ரூலராகவும் இருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா கிங் ராத்கர். இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் கிங் ஆஃப் டேன்ஸ். டேன்ஸ் அப்படின்றது டென்மார்க்கை குறிக்குது. டென்மார்க்கோட கிங் இவர். இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஸ்கில்டு யார்? பியோவுல்ஃப் அவங்க அப்பா. அவரோட டிசெண்டண்ட்டாக இருப்பார். டிசெண்டண்ட் அப்படின்னா அவரோட வழித்தோன்றலில் வந்தவர். ஆக்சுவலாக கிங் ராத்கர் தான் பியோவுல்ஃப் கிட்ட ஹெல்ப் கேட்பார், அதாவது அந்த மான்ஸ்டரை அழிக்க சொல்லி. ஸோ அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பிளாட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது கிரெண்டல். இந்த கிரெண்டல் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வர மான்ஸ்டரோட பேர். இது டேன்ஸ். இந்த மான்ஸ்டர் டேன்ஸ் நாட்டில் இருக்குது. அது யாரோட நாடு? கிங் ராத்கரோட நாட்டில் இருக்குது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர். ரொம்ப விகோரஸானது, நிறைய பேரை அழிக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வர கேரக்டர் யார் பார்த்தா கிரெண்டல்ஸ் மதர். இவங்கள கிரெண்டல்ஸ் மதர்னே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பேர் கிடையாது. ஆனால் இவங்க தான் செகண்ட் மான்ஸ்டர். இவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச், வெஞ்சன்ஸ் இதை தீர்க்கறதுக்காக தான் வருவாங்க. த நெக்ஸ்ட் கேரக்டர் த ட்ராகன். இது தான் தேர்டாக வர மான்ஸ்டர். இது ஒரு ஃபயர் எமிட்டிங் ட்ராகன். இந்த ட்ராகன் நெருப்பை கக்கி நிறைய பேரை அழிக்கக்கூடியது.
அண்ட் இந்த ட்ராகனோட த எபிக் போயம் பியோவுல்ஃப் முடியும். அண்ட் இந்த ட்ராகனால தான் நம்ம ஹீரோ பியோவுல்ஃப் வந்து இறந்துருப்பார். அதே மாதிரி இந்த ட்ராகன் வந்து ஒரு தங்க சுரங்கத்தை வந்து பாதுகாத்துட்ருக்கோம். இப்போது நம்ம எபிக் போமோட தீம்ஸ் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய மேஜர் தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரேஜ், குட் வர்சஸ் ஈவில், லாயல்ட்டி, ஜென்ராசிட்டி, ரெப்புடேஷன் அண்ட் ஹீரோயிக் கோட். அதாவது அண்ட் இது கூட ரிவெஞ்ச் அப்படின்ற தீமும் இம்பார்ட்டண்ட்டானது. இது எல்லாமே கலந்தது தான் வந்து பியோவுல்ஃப். இப்போது நம்ம பிளாட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிங் ராத்கர், த ரூலர் ஆஃப் டென்மார்க், அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட நாட்டில் ஒரு ஹால் அமைப்பார், HALL. அந்த ஹாலோட பேர் தான் வந்து ஹெராட். அந்த ஹெராட் அப்படின்ற ஹால் அமைக்க காரணம் என்னென்னா ஃபார் ரெக்ரியேஷன். அவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து நைட் டைம்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதுக்காக அந்த ஹாலை கட்டுவார். அந்த ஹாலில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எவ்ரி நைட் இந்த கிரெண்டல்ன்ற மான்ஸ்டர், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு மான்ஸ்டர், அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹால்குள்ளே வந்து அங்கே ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற சோல்ஜர்ஸை அடித்து காயப்படுத்தி அவங்கள கொன்னுடும். ஆனால் இந்த கிரெண்டல்ன்ற மான்ஸ்டரை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி கிங் ராத்கரும் ஒரு சிறந்த வீரர் தான். ஆனாலும் இப்போ அவருக்கு ஏஜ் ஆகிட்டதுனால அவரால் அந்த மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை போட முடியல. அப்போ என்ன பண்ணுறாருனா கிங் ராத்கர் வந்து பியோவுல்ஃப் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பியோவுல்ஃப் யார்? சதர்ன் ஸ்வீடனில் வாழக்கூடிய ஒரு சோல்ஜர். இவர் யாரோட சன் பார்த்தீங்கன்னா கிங் ஸ்கில்டோட பையன். இந்த மான்ஸ்டர் இந்த மாதிரி நைட் டைமில் வந்து எல்லாரையும் கொன்னுடுது அப்படின்றதுனாலே அந்த ஹால் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஸோ அந்த ஹால் கட்டினதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ தான் நான் சொன்ன மாதிரி பியோவுல்ஃப் வந்து நம்மளோட டேன்ஸ், அதாவது டென்மார்க் நாட்டுக்கு வராரு. அன்றைக்கி நைட்டு கிங் ராத்கர் தரக்கூடிய ஃபீஸ்ட்டை வந்து ஹெராட் அப்படின்ற ஹால்லே பண்ணலாம் அப்படின்னு பியோவுல்ஃப் சொல்கிறாரு. ஆனால் அப்போ கூட கிங் ராத்கருக்கு வந்து பயமாக தான் இருக்குது. ஆனாலும் பியோவுல்ஃப் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து அந்த கிரெண்டல் அப்படின்ற மான்ஸ்டரை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த ஃபீஸ்ட் வந்து ஹெராட் அப்படின்ற ஹால்லே நடக்குது. அப்போது அன்னைக்கு நைட்டு அந்த கிரெண்டல் மான்ஸ்டர் திருப்பி வருது. அடடா நிறைய பேர் இருக்காங்களே நினைக்கும் பொழுது எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பியோவுல்ஃப் மட்டும் கரேஜியஸாக அந்த ஹால்லே இருக்கார். இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா தனியாக நிற்கிற பியோவுல்ஃப் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பியோவுல்ஃப் வந்து அந்த மான்ஸ்டரோட பயங்கரமாக சண்டை போட்டு அதோட ஒரு ஹார்ம், அதாவது அதோட ஒரு கையை மட்டும் உடச்சிடுவார். அப்போது அந்த மான்ஸ்டரால் வலி தாங்க முடியாது, அது பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டே என்ன பண்ணணும்னா அந்த ஹாலை விட்டு ஓடி பக்கத்தில் இருந்த அதாவது அந்த கிரெண்டல்ன்ற மான்ஸ்டர் அங்கே தானே இருக்குது, ஸோ அதோட இடத்துக்கே அது போயிடும். அப்போ வந்து கிங் ராத்கர் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார் பியோவுல்ஃப் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து டேன்ஸ் நாட்டு மக்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் பியோவுல்ஃப் வந்து கிங் ராத்கருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா கிங் ராத்கர் வந்து பியோவுல்ஃப் அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ பியோவுல்ஃப் வந்து இது ஒரு நன்றி கடனாக பண்ணுறதாகவும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹெராட் அப்படின்ற ஹாலில் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிங் ராத்கர் வந்து பியோவுல்ஃபுக்கு நிறைய கிஃப்ட்ஸு, ப்ரைஸஸ்ஸு, ட்ரெஷர்ஸ் இதெல்லாமும் கொடுப்பாரு இப்படியாப்பட்ட ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதுக்காக. இப்போ தான் நம்ம செகண்ட் மான்ஸ்டரோட என்ட்ரி, அதாவது கிரெண்டல் அவங்க மதர். இந்த மாதிரி கிரெண்டல் வந்து கஷ்டப்படும் போது கிரெண்டலோட அம்மா பார்த்துட்டு இதை வந்து விட்டுடக்கூடாது, யார் நம்ம பையனை இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்கள கொல்லணும்னு சொல்லி அதே ஆளுக்கு திருப்பி கிரெண்டல் அவங்க மதர் வந்தப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த சவுண்டு கேட்டு சோல்ஜர்ஸ் எந்திரிச்ச உடனே கிரெண்டல் அவங்க அம்மா பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க அதே சேக்கு உள்ளே போயிடும். இப்போ வந்து கிரெண்டல்ஸ் மதருக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணுது, ஆனாலும் பயமாகவும் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா அதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பியோவுல்ஃப் என்ன பண்ணுவார்னா அந்த உள்ளே ஸ்விம் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிடுவார், அந்த கிரெண்டல் அவங்க மதரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்னேன் பியோவுல்ஃபுக்கு நல்லா ஸ்விம் பண்ண தெரியும். அப்போது பியோவுல்ஃப் கூட கீட்டிஷ் வாரியர்ஸ், அதாவது பியோவுல்ஃப் கூட வந்திருப்பாங்கல்ல அவங்க நாட்டு வாரியர்ஸ், அதுக்கப்புறம் கிங் ராத்கரோட வாரியர்ஸும் சேர்ந்து அந்த கடலுள்ள போகிறாங்க. அப்போ அங்கே ஆழமாக ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்குள்ளே தான் கிரெண்டல் மதரும் கிரெண்டலும் இருந்திருக்காங்க. அப்போது கிரெண்டல் வந்து ஒரு கை இல்லாமல் அங்கே வழியில் துடிச்சிட்டு இருக்கோம், பட் கான்ஷியஸ் இருக்காது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டு ஃபைட் வித் கிரெண்டல்ஸ் மதர்.
பியோவுல்ஃப் என்ன பண்ணுவார்னா அவர் கையில் இருக்கிற ஸ்வாடு எல்லாத்தையுமே வச்சு அந்த கிரெண்டல் மதரை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அந்த கிரெண்டல் மதரை யாராலையுமே கொல்லவே முடியாது. அப்போது அந்த கேவ்லேயே ஒரு மேஜிக்கல் ஸ்வாட் இருக்கும். ஸ்வாட் அப்படின்னா வாள். அந்த மேஜிக்கல் வாளை எடுத்து அந்த கிரெண்டல் மதரை அந்த வாளை வச்சு ஸ்லெயின் பண்ணிடுவார் நம்ம ஹீரோ பியோவுல்ஃப். இப்போது அந்த மதரை கொண்டுட்ட உடனே கிரெண்டலும் அங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா அதே ஸ்வாடை வச்சு கிரெண்டல் அவங்க தலையை வெட்டலான்னு போகும்பொழுது கிரெண்டலோட பிளட்டு பட்டு அந்த ஸ்வாடே மறைஞ்சிரும். அந்த ஹேண்டில் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போது பியோவுல்ஃப் என்ன பண்ணுவார்னா கிரெண்டலோட தலையை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வாடோட ஹேண்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு கடலுக்கு மேலே வருவார். ஆனால் அவர் வெளியே வர்றதுக்குள்ளே இந்த டேனிஷ் வாரியர்ஸ் அப்புறம் கீட்டிஷ் வாரியர்ஸ்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஐயோ பியோவுல்ஃபுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல், உள்ளே போன உடனே அந்த கிரெண்டல் மதர் வந்து பியோவுல்ஃபிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் பியோவுல்ஃப் இந்த 2 மான்ஸ்டரையுமே சக்சீட் பண்ணி வெளியே வரும்பொழுது அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். இப்போது பியோவுல்ஃப் வந்து இந்த 2nd மான்ஸ்டரையும் அழிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கிங் ராத்கருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையிலேருந்து அவங்க நாட்டு மக்களை பியோவுல்ஃப் காப்பாற்றிருக்காரு இல்லைங்களா. இப்போது ஃபைனலாக இந்த 2 மான்ஸ்டரை கொன்னதுக்கு அப்புறமா பியோவுல்ஃப் வந்து அவரோட நாட்டுக்கு திரும்ப போக நினைப்பார். அப்போ கிங் ராத்கர் நிறைய கிஃப்ட்ஸு இதெல்லாம் கொடுத்து அவரை சேஃபாக வந்து அவரோட நாடான கீட்ஸ், அதாவது இப்போ இருக்க சதர்ன் ஸ்வீடன் அங்கே வந்து அனுப்பி வைப்பாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரூல் பண்ணிகிட்ருக்க கிங் ஹீலாக் அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொன்று அவரோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது பியோவுல்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கிங்டமை வந்து பியோவுல்ஃப் ரூல் பண்ண ஆரம்பிப்பார். 50 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரூல் பண்ணுவார். அப்போது கீட்ஸை வந்து மற்ற ட்ரைபல் பீப்புள்கிட்ட மற்ற நாடுங்கள்கிட்ட அடிமையாகாமல் ரொம்ப சேஃப்டியாக அவங்க மக்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ என்ன ஆகுனா இதுதான் 3rd மான்ஸ்டரோட என்ட்ரி, 3rd அண்ட் த ஃபைனல் மான்ஸ்டர். அந்த நாட்டில் ஒரு தங்க சுரங்கம் இருந்திருக்கும். அந்த சுரங்கத்தில் வந்து அந்த டிராகன் பாதுகாத்துட்டு வந்திருக்கோம். ஒரு நாள் ஸ்வீடன்ஸ் இதில் ஒருத்தர் போயிட்டு அந்த சுரங்கத்தில் இருந்து ஒரு தங்க கப், கோல்டன் கப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதை தாங்க முடியாத அந்த ஃபயர் டிராகன் என்ன பண்ணுன்னா அந்த கேவ்லேருந்து வெளியே வந்து அந்த மக்களை அழிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டிராகன். ஏன் அப்படின்னா அது நெருப்பை கக்கக்கூடிய ஒரு டிராகன். அது ரொம்ப கோவமாக அந்த நாட்டு மக்களை எல்லாரையுமே அழிச்சிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார்னா பியோவுல்ஃபுக்கு வந்து கொஞ்சம் வயசாகியிருக்கும். ஆனால் கூட தான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபயர் டிராகனோட ரொம்ப கடினமாக போராடுவார். அந்த ஃபயர் டிராகனை அவர் கொன்னுட்டா கூட அந்த ஃபயர் டிராகன் கிட்டேருந்து வந்த நெருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவரோட லங்ஸை பாதிச்சிருக்கும். அப்போது அந்த வலி தாங்க முடியாமல் தான் பியோவுல்ஃப் வந்து இறந்துருப்பார். ஸோ அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பியோவுல்ஃபோட ஃபியூனரலை நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எபிக் போயம் முடியறது எப்படின்னு பார்த்திங்கன்னா பியோவுல்ஃபோட ஃபியூனரல் சாங்கோட இது முடிஞ்சிடும். அதே மாதிரி அவரோட கல்லறையில் நிறைய ட்ரெஷர்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோ பியோவுல்ஃப் வந்து 3 விதமான மான்ஸ்டர்ஸை அழித்து மக்களை காப்பாற்றிட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த எபிக் போயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போம். எவ்வளோ முன்னாடி எழுதியிருந்தாலும் இது இப்போ படிக்கும்பொழுது கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அண்ட் இந்த போமோட பிளாட் டயக்ராமும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதாவது அது எப்படி இருக்கும்னா எக்ஸ்போசிஷன், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன், டினோமெண்ட், இந்த 5 விதமான ஸ்டேஜஸும் அதில் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவோட PDF லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.